வணக்கம் गाइस இது வந்து சப்பாசிக்கு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் செகண்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலனா பாத்துங்க வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போய்லாம் இது ரொம்ப கால இருக்கு அண்ட் மேக் கமெண்ட்ரி गाइस ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம லாயிடு வந்து நடந்து வந்தான் அதாவது ஓடி வந்தான்னு கேட்டவுடனே நம்ம ஆள்கா வந்து ஆச்சரியப்பட அப்போனா லாயிடே உனக்குள்ளே நிறைய ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. ஆமாம்மா நான் வரப்போ ஏதாவது மான்ஸ்டரை பார்த்தியா அப்படின்னு. இல்லையே நான் மான்ஸ்டரே பார்க்குறையே அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல. ஆனால் ஒரு சில வைல்டு அனிமல்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம லாயிடு சொல்ல. ஓ அப்படியா சரி அதெல்லாம் என்னென்ன அனிமல்ஸ்ன்னு கேட்க ஒரு நெருப்பகிற லிசாடு ஒரு பெரிய கிராஸாப்பரு பார்த்தேன். டே அதெல்லாம் மான்ஸ்டர்ஸ் தான்டா. ஓ அதெல்லாம் மான்ஸ்டர்ஸ் இல்லை அதெல்லாம் சில பக்ஸு அதாவது உலகத்தையே ரூல் பண்ணுற மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிற மான்ஸ்டர்ஸ் தான் நாங்கள் மான்ஸ்டர்னுவோம். உலகத்தை ரூல் பண்ணுற மாதிரி இருக்கிறனா அது டீமன் கிங்கடா இது தான்டா மான்ஸ்டரு அப்படி இது முன்ன. அப்போ வந்து ஏச்சிருக்கப்ப அந்த காஃபி வந்து இதில் கொட்டிடுமா நம்ம ஆன்கியை வச்சு நம்ம ஹீரோ தடைக்க மாரி பார்த்துட்டு லைடு இது என்னதுடா இது என்ன ஏதாவது பியூட்டி ப்ராடக்டா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை இது வந்து ஒரு ஏன்ஷியன் சிம்பிள் அதாவது விண்டி கேரக்டரோட ஒரு ஏன்ஷியன் சிம்பிள் தான் இது அப்படின்னு நம்ம லைடு சொல்ல. இதெல்லாம் நார்மல் மனுஷனாங்களா பண்ணவே முடியாது நம்ம இது பண்ணி அழுதுகிட்டு இருப்பாளா. சரி லைடு உனக்கு வேறு என்னென்னடா பவர் இருக்குது அப்படின்னு கேட்க அதுவா எனக்கு இந்த மாதிரி நிறைய ஏன்ஷியன் சிம்பிள் இந்த சிம்பிளை வச்சு என்ன வேணால் பண்ணலாம் க்ளீனிங்கு இது வந்து நார்மலான ஏன்ஷியன் பவர் கிடையாது இதுக்கு ரொம்ப அதிக பவர் இருக்குது. இந்த பவர் வந்து கற்றுக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. வேறு இந்த பவரை விட வேறு ஏதாவது பவர் இருக்கான்னு கேட்க ஓ அதுவா என்னால் ரெயின்ஃபாலை வந்து கொண்டு வர முடியும்னு. ஐயோ இது நார்மல் மனுஷங்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு நம்ம மாரி இது பண்ணிகிட்டு இருக்க. அப்போ சோத்தில் போய் டக்குன்னு இடிச்சிட்டு இருப்பா நம்ம மாரி. நான் தம்பி இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கப்பா இந்த ஸ்கூலில் எப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்கானோ அதாவது இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸை நிறைய பேர் ஏவி விட்டுட்ருக்காங்களாம் அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் வந்து கிளம்பிகிட்ருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. நம்ம லாயிடும் அப்படியே கிளம்பிகிட்டு இருக்க அந்த மாதிரி ரூமர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. கிட்ட நிறைய ரூமர்ஸ் பரவிட்டுருக்கு. நம்ம லாயிடும் அப்படியே கேட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டுருப்பானா என்ன ரூமர்ஸ்னு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வேலையை பார்ப்போம் கிளம்பிகிட்டு இருக்கா. ஒருத்தவன்ட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து இடிக்கிது. அதாவது அந்த பொண்ணு வந்து நீ தானே அந்த பெல்ட் பிரின்சஸ் அப்படின்னு சொல்ல. என்னமோ ஏதோ ரூமர்ஸை கேள்விப்பட்டால் நீ ஏதோ அப்ளை பண்ணியிருக்கியா உன்னோட ரெப்புடேஷனுக்கு எடுத்துக்காதன்னொன்னே ஒரு மாஸ்டர் வந்து தாக்குமா நம்ம போயிட்டுருக்க ஒரு பக்கு வந்து இது பண்ணுமா ஒரு மாஸ்டரே நம்ம அந்த நேரத்தில் நம்ம லைட் வந்து காப்பாற்ற அதாவது ஹீரோ என்ட்ரி இந்த இடத்துலையுமா பக்ஸுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு இது பண்ணிட்டு உங்கள் மேலே டெஸ்ட் இருக்குது நம்ம இது சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு இருங்க என் பேர் சேலன் அப்படியா என் பேர் லாய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டு இருக்க வேலை பார்க்க கிளம்பிட்டாரு. நம்ம சேலனுக்கு வந்து நம்ம லைட் மேலே ஒரு க்ரஷ் வந்துருக்கு போல இருக்குது. க்ரஷ் வந்துருக்கு மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இன்னொரு அந்த பையனை பார்த்தா நான் மேக்கப் போட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த கஸ் நிறைய பேர் இந்த கஸ்ஸை வச்சு நான் ஒரு மாதிரி வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த க்ரஷை வந்து நல்லா எடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டு இந்த கஸ்ஸை நான் இனிமேல் எடுக்க போகிறேன் அப்படின்னு இழுக்க கஸ் அப்படியே வந்துடும். அதாவது இது எடுக்க முடிஞ்சது ஒரு பவர் பர்சனால் ஒரு அதிக பவர் உள்ள பர்சனால் தான் இந்த கஸ்ஸை வந்து எடுக்க முடியும். அப்போ அந்த பவர்ஃபுல்லான பர்சன் லாய்டு தானா. லாய்டு வந்து நம்ம இது மேரிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பாப்ல மேரிக்கும் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அன்றைக்கி சண்டை படல நீ அன்றைக்கி இடிச்சுட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டி போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு உட்காந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்துருக்காங்க இந்த யாராவது காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது பக்கத்தில் ஒரு ஃபீல் ஆகுமா யாரும் பார்த்தா நம்ம லாய்டு உட்காந்துருப்பாரு பின்னாடி லைடை திரும்பி பார்க்க அப்படியே பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்ம லைட் பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஆறா தெரியுமா பார்த்துட்டு பயந்துருவோம். இந்த மாதிரிலாம் ஆளுங்கடா இந்த இடத்துக்கு வருவாங்க நடத்தி பார்க்கல இவங்க கூட நான் சண்டை போடுறேன்னா சத்தியமாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம ஹீரோ எந்த கையோ சண்டைக்கு தான் ரெடி ஆகுறான் அப்படின்னு இது பண்ணால் நம்ம அது என் பேர் லாய்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆக அப்போ சேலன் நம்ம ஹீரோட ஆள் வந்து எந்திச்சிட்டு லாய்டு நேற்று நம்ம பார்த்தோம் ஆமாம் நேற்று பார்த்த பொண்ணு தானே நீங்கள் அப்படின்னு இது பண்ணால் ஆமாம்மா நான் அதே பொண்ணு தான் அப்படின்னு இது பண்ணால் அவள் பாட்டுக்கு பார்க்க அதாவது அவள் பேர் வந்து ரீவோ மிஸ் ரீவோ நம்ம வந்து ரீவோன்னு கூப்பிடலாம். அந்த மாதிரி வந்து இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் வரலான்னு இவங்க 2 பேருக்கும் எப்படி தான் மேட்ச் ஆகுது இவங்ககிட்ட தான் என்னோட காசு இருக்குது அப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்க. அதாவது லாயிடு கிட்ட அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் நடக்கும்போது அந்த ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சருக்கும் நம்ம ரீவோக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம லாயிடு பாஸ் ஆகிடுவான் தான் தோணுது. அப்போ நம்ம ஆளுக்க வேறு நம்ம மேரிட்ட வந்து அவன் பாஸ் ஆவானான்னு கேட்க நீ கவலைப்படாத அவங்க அந்த வில்லேஜ் தான் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லேஜ் ஒன்றான் வில்லேஜ்ன்றது நார்மலான வில்லேஜ் கிடையாது. அங்கேருந்து வந்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. லாயிடு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பேரை பார்த்தா அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம லாயிடோட பேர் இருக்காது. வந்து இதோட வந்து எபிசோட் 2 வந்து முடியுது. எபிசோட் 3 வந்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். சரி பாய் கைஸ் நாளைக்கு பார்க்கலாம் நல்ல வீடியோட.
ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.